எந்த இடத்துல உள்ளண்ணா உள்ள இல்லையா இருக்கா இல்லையா வரேங்க ஓட்டை பொந்துக்குள்ள கரெக்டாக சாப்பிட்ருச்சு அப்போ சாப்பிட்ருக்கு சவுண்ட் இல்லாமல் மட்டும் கோகாலி எடுத்துருவாங்க. சவுண்ட் இல்லாமல் கோக்கால் கேட்குது. எலியா அணிலா எலியா அணிலா ஒரு நிமிஷம் நான் லைட்டாக ஏறிக்கும். புடிடா பிடிச்சிக்கோங்க. நான் கையில் தான் அப்படியே இறக்க போகிறேன். நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அந்த பக்கம் போனால் உனக்கு தான் டேஞ்சர் வா. பின்னாடி என்ன இடம் இருக்குல்ல? அங்கே ஒன்றும் கிடையாதுண்ணே. அது மேலே சீட்டு வந்துடும். எலி புந்து தான் அது. அங்கே ஓட்டையே கிடையாது. இந்த எலி போட்ட சட்டை தான். பிரதர் நல்லா பிடிச்சிக்கோங்க. நான் மேலே இறப்பேன். நீ கையை வச்சு பிடிங்க போல. பார்த்து பார்த்தேன். ஒரே ஓட்டை தான் இருக்கு போல. ஒரே நான் பார்த்துக்கிறேன். ஸோ உள்ளே வந்த பாம்பு எலியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓடெல்லாம் உடச்சி தாங்க பிடிக்கிறோம் அந்த பாம்பை. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் உள்ளே இருக்குன்னு. பாருங்கள் செவரவே நம்ம உடச்சி தான் பிடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேலே இருக்குது. ஸோ சின்ன ஓட்டையாக இருக்கிறப்பே அடைச்சி வச்சுருங்க. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு கேப்பு போகுது பாருங்கள். இங்கே பாருங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த பாம்பு ஃபுல்லாக இது வரைக்கும் போயிடும். ஓகே நம்ம நினைப்போம் அது ஓட்டு வழியாக வெளியே வந்துடும். ஆனால் வரவே ஃபுல்லாக இந்த சிமெண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ 6 அடிக்கு மேலே இருக்குங்க. வா எலியை போட்டு தள்ளிட்டு நீயே அநியாயம் பண்ணி விட்ட. கொஞ்சம் அசந்தா அவங்க கொண்டிருப்பாங்க உன்னைய. தேவையில்லாத வேலையை பார்க்குறேன். போமா ரிட்டன் வந்து ஏனியை வந்து நல்லா இது பண்ண சொல்லுங்க. சரியில்லாமல் இருந்துச்சு ஏனி. ரிட்டன் பாருங்க உடச்சி இந்த பக்கம் இட்டு போயிருக்கு. இந்த பக்கம் தகரம். ஸோ சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கிறப்ப அடைச்சி வச்சுருங்க.